ஜாலியாக கொள்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோட டீம் தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம புதுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் உட்காந்துக்கிட்டு இருட்டாயிடுச்சு இல்லையா? ஸோ நெருப்புலாம் மூட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற டீம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டம் விடுறாங்க. அப்படி அவங்க நோட் பண்ணும்போது தான் தெரியுதே நம்ம டீம்மேட் இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டயர்டாகவும் சோகமாகவும் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்றாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஸோ நாங்க எல்லாருமே இங்க உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்ககிட்ட ஒரு பெரிய சொத்து தான். ஸோ அதே சமயம் வந்துட்டு நாங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டி செத்து போயிருப்போம். அதுக்கு காரணமும் இந்த ஒரு மிகப்பெரிய சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்றவங்க நம்மளே குறுகுறு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. நீ வந்துட்டு உன்னோட பிஹேவியரை வந்துட்டு மாற்றி ஆகணும். நான் வந்துட்டு உன்னை அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான் அனுப்பி வச்சேன்.